தமிழ் தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மறுபடியும் அண்ணன் கேப்ரியல் கூட பேச போறோம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக நாங்க கேட்டுக்கிட்டதுக்காக நிறைய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. மீண்டும் மீண்டும் அதையே தான் கேட்குறோம். புதுசா இந்த சேனலுக்கு காணொளிகளை பார்க்க வர உறவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய காணொளிகளை பார்க்கிற உறவுகள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சேர்த்து ஹைப்பும் பண்ணிருங்க. வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். இன்றைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய 2வது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. நாகை மாவட்டம் வாஞ்சூர்ல முதல் பேச்சை பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டு பேசியிருக்கிறாரு. ஒன்னா போலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் திருச்சியில நடந்த அளவிற்கு கூட்டம் இங்க வரல அப்படிங்கிறாங்க. அப்படியா? இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, மயிலன் காலில இருந்து ஒவ்வொரு செகண்ட் என்ன நடக்குது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. விஜய் ரசிகர்கள் கூட அந்த அளவு கண்டிப்பா என்ன பண்ணணும், ஷார்ப்பா கேள்விகளை கேட்கணும்ல. ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரம் தான் பேசல, ரொம்ப லேட் ஆயிருச்சு. கடைசி லேட் ஆயிருச்சு. நாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம், போயிட்டு வந்துட்டோம். சோ அதான் இப்ப என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த கட்சிக்கு அரசியல் இல்லை. அதான் மிகப்பெரிய சிக்கல். ஃபர்ஸ்ட் மாநாடு கூட்டுறாங்க, அப்போ ஒரு பெரிய ஹைப் இருக்கு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் என்ன பேச போறார், விஜய் என்ன அரசியல் கையில் எடுக்க போறார், என்ன சித்தாந்தத்தை கையில் எடுக்க போறார், யாரை எதிரியா முன்னிறுத்த போறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஹைப் இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்றாங்க, தமிழ் தேசியமும் திராவிடம்ன்றாரு, அதை வச்சு ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொள்கை எதிரி, அப்புறம் அரசியல் எதிரிலாம் பிரிக்கிறாரு, அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகுது. ஆனா 2வது மாநாடு நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, பொலிட்டிக்கலா எந்த ஹைப்பும் இல்லை. தொண்டர்கள் மத்தியில, அவரோட ஃபேன்ஸ் மத்தியில ஒரு ஹைப் இருந்திருக்கலாம். பொலிட்டிக்கலா அது எந்த விவாதத்தையும் 2வது மாநாடு கிளப்பல. 2வது மாநாடுல சில இஷ்யூஸ் எல்லாம் அவர் பேசுறாரு, சில பிரச்சனைகளை அவரு பேசுறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய ஒரு பேசு பொருளா மாறல. அதே போல இப்ப அவர் பிரச்சாரம் போறாரு, போன வாரம் பிரச்சாரம் போனார், அதுவும் பெரிய பேசு பொருளாகல. கூட்டம் நல்லா வந்தது. நான் சொல்றது, அவர் முன்வைத்த அரசியல் பேசு பொருளாகல, விவாதிக்கப்படல. கூட்டம் வருது, நியூஸ்ல கவர் பண்றாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா காலையில அவர் பேசியிருக்க வேண்டியது இல்ல, 11 மணிக்கு நம்ம அவர் பேசியிருக்க வேண்டியது. மத்தியானம் வரைக்கும் லைவ் போட்டே இருக்காங்க, வண்டி அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. நேச்சுரலா என்ன பண்ணுவாங்கன்னா, டிவி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. விஜய் அப்படியே வந்துட்டு இருக்காருன்னா அந்த விஷுவல்ஸை போட்டுட்டு, ரைட், நேத்து இந்த மாதிரி பேசினாரு, போன வாரம் இந்த மாதிரி பேசினாரு, இந்த வாரம் இதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, விஜய் போன வாரம் முன்வைத்த அரசியலை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு போட்டு விடுறாங்க, விஜயோட ஒரு பாட்டு, அந்த கட்சியோட ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு. எனக்கு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்க பரிதாபமா இருக்கு. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா அவங்கனாலையும் விவாதங்கள் நடத்த முடியாது. ஏன்னா இவங்க எந்த அரசியலும் முன்வைக்கல. இவங்க பாட்டுக்கு வரிசையா கச்சத்தீவை மீட்கணும், அது இதுன்னு நிறைய ஒரு 10 பாயிண்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இதை வச்சு நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. இதை வச்சு நீங்க என்ன டிவில டிஸ்கஸ் பண்ண முடியும்? இவர் பாட்டுக்கு நிறைய இஷ்யூஸ அங்க இங்கன்னு ஒவ்வொன்னா டச் பண்றாரு. இன்னைக்கும் அதே தான், அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் டச் பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. சோ இப்ப டச் பண்ணிட்டு போகும்போது ஸ்பெசிபிக்கா நீங்க எதை எடுத்தும் பேச முடியாது. உதாரணத்துக்கு இப்ப ஈழத்தமிழர்கள் பத்தி பேசுறாரு, மீனவர்களோட பிரச்சனையை பத்தி பேசுறாரு, இதெல்லாம் பேசுறாரு. ஆனா அது எப்படி ஒரு டிஸ்கஷனா மாறுவது? பேசிக்கா நீங்க மீனவர்களுக்கு இது செய்யணும், நம்ம ஈழத்தமிழர்களை நம்ம பாதுகாக்கணும், ரொம்ப மேலோட்டமா பேசிட்டு போறாரு. இதுல என்ன டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கு? நினைச்சாலும் எதுவும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு அத பேசியிருக்கிறாரு என்பதை தாண்டி ஆழமா அதுக்குள்ள போய் எதையுமே ஆராய்ச்சி பேச முடியாது. ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது அந்த இஷ்யூவை நீங்க ஸ்ட்ராங்கா கையில எடுக்கும் போதுதான் அதை நீங்க ஒரு விவாத பொருளா மாத்த முடியும். கரெக்ட். நீங்க பாட்டுக்கு லைட்டா அப்படி டச் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை ஒரு விவாத பொருளா மாத்த முடியாது. நீங்க பேருக்கு சொல்லிக்கலாம், நாங்க கச்சத்தீவை பத்தி பேசிட்டோம், நாங்க ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்துட்டோம், நாங்க மீனவர்களுக்காக பேசிட்டோம், நீங்க கணக்குக்கு சொல்லிக்கலாமே தவிர அதை ஒரு பேசு பொருளா மாத்த முடியாது. ஆனா முதல் மாநாட்டுல இருந்து இப்ப இன்னைக்கு அவரு கொடுத்த ஸ்பீச் வரைக்கும் கண்டினியூஸா எல்லா பப்ளிக் அப்பியரன்ஸ்லயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறார். கரெக்ட். அதுலயும் நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா, இஷ்யூ பேஸ்டா அவர் திமுக அட்டாக் பண்ண மாட்டாரு, பர்சனல் லெவல்ல ஃபேமிலி பேஸ்டா அட்டாக் பண்ணுவாரு. ஃபேமிலி பாலிடிக்ஸ குறி வச்சு தாக்குவாரு. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ஃபேமிலி பாலிடிக்ஸ் அவர் குறி வைக்கலாம். ஆனா நான் ஸ்பெசிபிக்கா நான் சொல்றது என்னன்னா, இஷ்யூ பேஸ்டாவும் நீங்க பண்ணணும். இஷ்யூ பேஸ்டா பண்ணிட்டு நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸை கையில் எடுக்கணும். ஆனா இவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா,
இஷ்யூஸை டச் பண்ணவே இல்லை. உதாரணத்துக்கு தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையா இருக்கலாம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் இஷ்யூஸ். இதெல்லாம் கையில் எடுத்தீங்கன்னா திமுக தலையில இடி விழுவதெல்லாம். சோ நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப கவனமா திமுகவை நான் எதிர்க்கிறேன்ற அந்த பிம்பத்தை நீங்க கட்டி அமைக்கிறீங்க. ஆனா திமுகவுக்கு வலி ஏற்படுத்தக்கூடிய இஷ்யூஸை டச் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த இடத்துல நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அவர் திமுகவை பர்சனலா அட்டாக் பண்றாரு, ஃபேமிலி பாலிடிக்ஸ் மட்டும் பேசுறாரு அப்படிங்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு தொகுதிக்கும் போகும் போதெல்லாம் அந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனைய அட்ரஸ் பண்ணி பேசிட்டு இவங்க இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களே இதையெல்லாம் நிறைவேற்றலையே அப்படின்னு அங்கேயும் இஷ்யூ பேஸ்டா திமுகவை தானே அட்டாக் பண்ணி பேசுறாரு. நான் சொல்றது என்னன்னா, ரைட்டு, திமுக வாக்குறுதியில நிறைவேற்றல, திமுக சில இடங்கள்ல சில விஷயங்கள் பண்ணல. ஆனா இப்ப நான் சொன்ன இஷ்யூஸ் இருக்குல்ல, இருக்கு. கரண்டா நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. ஸ்பெசிபிக்கா இப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பெருசா வெடிச்சது. இன்னைக்கும் அவங்க போராட துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட போராட்டம் ஒடுக்கப்படுது ஒரு சைட்ல. மறுபடியும் இன்னொரு சைட்ல ஒரே நிமிஷம் மறுபடியும் மன்னிச்சிடணும். ஏன் இந்த இடத்துல இந்த கேள்வி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்றது உண்மைதான். இங்க தூய்மை பணியாளர் போராட்டம் இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அவர் போயிருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்துல. அந்த மக்களுக்கு இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை பத்தி என்ன கவலை? அவர் அந்த பகுதி பிரச்சனைகளை மட்டும் பேசுறாரு. அந்த பகுதி மக்களுக்கு ஈழத்தமிழர்களோட பிரச்சனை, அப்புறம் வேற என்னெல்லாமோ பிரச்சனையை பேசுறீங்க. போன தடவை நீங்க கச்சத்தீவை மீட்கணும்னு பத்தி பேசுனீங்க. சோ அப்ப இதெல்லாம் பேசுறீங்கல்ல. இப்ப ஒரு கட்சியோட வேலை என்னன்னா, நீங்க திமுக மேல அழுத்தம் போடணும்னா இன்னைக்கு கரண்டா இருக்கிற இஷ்யூஸ் எடுத்துதான் திமுக மேல அழுத்தம் போடணும். திமுக நீட்டை விளக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்கோர்ஸ் நீங்க அதை கையில எடுத்து நீங்க பெரிய ஒரு அழுத்தம் போடலாம், மற்ற கட்சிகளும் பண்றாங்க. ஆனா அதை தாண்டி கரண்டா ஹாட்டா இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எடுத்து நீங்க அழுத்தம் போட்டீங்கன்னா திமுகவுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப உதாரணத்துக்கு தூய்மை தொழிலாளர்கள் பிரச்சனை நீங்க கையில எடுத்தீங்கன்னா மற்ற பகுதிகளிலும் அதே மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவங்களும் வெளியே வருவாங்க. அதே மாதிரி நீங்க அரசு ஊழியர்கள் பிரச்சனை சொல்றேன்ல, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு சண்முகம் நேத்தா முந்தா நேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. 32 நாளாவோ என்னமோ அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சோ இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எரிமலை மாதிரி, அதெல்லாம் வெடிச்சதுன்னா பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அவங்களெல்லாம் குவைட்டா உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்காம வச்சிருக்காங்க. நம்மளோட டீச்சர்ஸுக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, செவிலியர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு சைடுல நீங்க இலவசங்களை கொடுக்குறீங்க, இன்னொரு சைடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு உங்களால சேலரி கொடுக்க முடியல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அமுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வெடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. நீங்க நிஜமாவே திமுக மேல அழுத்தம் போடணும்னா களத்துக்கு இந்த இஷ்யூலாம் எடுத்தீங்கன்னா திமுகவை நீங்க கார்னர் பண்ணிடலாம். நான் சொல்ல வர விஷயமே என்னன்னா, நீங்க திமுகவோட ஃபேமிலி அட்டாக் பண்றதுனால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா வெளியில நீங்க திமுகவை கடுமையா அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். பாக்குறவங்க எப்பா யாருமே இந்த மாதிரி இவங்க ஃபேமிலின்னு அட்டாக் பண்ணி பேசலையே, ஸ்ட்ரைட்டா ஸ்டாலின் அட்டாக் பண்றாரு, ஸ்டாலினை கலாச்சிட்டாரு, அங்கிள்ன்றாரு, இந்த ஃபேமிலி அட்டாக் பண்ணிட்டாருன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா திமுகவுக்கு அதனால எந்த டேமேஜும் ஏற்படாது, திமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க திமுகவை ஸ்தம்பிக்க வைக்கணும்னா, நெருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க டச் பண்ணணும். அதாவது களத்துல மிக முக்கியமான பிரச்சனைகளா பார்க்கப்படுற விஷயங்களை கையில எடுத்து போராடுங்க அப்படின்னு சொல்றீங்க. எந்தெந்த இஷ்யூவெல்லாம் திமுக சப்ரஸ் பண்ண பாக்குறாங்களோ அந்த இஷ்யூவெல்லாம் நீங்க கையில எடுத்தீங்கன்னா அது திமுகவுக்கு வலியை ஏற்படுத்தும். சோ விஜய் அந்த தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. அதுவும் இல்லாம ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்ற இஷ்யூவை இபிஎஸும் ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறார். அவர் போற இடத்துல எல்லாம் ஃபேமிலி பாலிடிக்ஸ் பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவரு ஃபேமிலி பாலிடிக்ஸை பத்தி பேசும்போது பெருசா யாரும் வெளியே காட்டுறதும் கிடையாது, அதை பத்தி பேசுறதும் கிடையாது. இபிஎஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அவரு அப்பா பேரை சொல்லி அவர் பவருக்கு வரல. ஸோ அவரா சுயமா உழைத்து அவரு பவருக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில இபிஎஸ்க்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அவரு ஃபேமிலி பாலிடிக்ஸை பத்தி பேசும்போது அவருக்கு அது பெரிய மைலேஜை கொடுக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா இபிஎஸ் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாரோ அந்த இஷ்யூஸ் எடுத்து விஜய் கையில் எடுப்பார். ஸோ இபிஎஸ் பாத்தீங்கன்னா இந்த பயணத்துல ஏறக்குறைய 150 தொகுதிகளில் அவரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலயும் ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான் பேசுறாரு. ஏன்னா அது அவரோட ஸ்ட்ராங் ஏரியா. அவரு ஃபேமிலி பாலிடிக்ஸை மையமா வச்சு பவருக்கு வரல, சுயமா பவருக்கு வந்திருக்காரு. திமுக ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ அதையும் அவர் அட்டாக் பண்றாரு. அது அவருக்கு ஃபேவரபிளா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாக்டா அதே பாலிடிக்ஸ் அவர் கையில் எடுக்கிறார், விஜயும் கையில் எடுக்கிறார். இதே விஷயத்த டாஸ்மாக் ரைட் நடக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாரு, நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு போறாரு. அப்பவும் இபிஎஸ் அவர்கள் இந்த இஷ்யூ கையில் எடுக்கிறார். நீங்க உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் டெல்லி போறீங்க. ஒரு 2 days கழிச்சு விஜய் அதை கையில் எடுக்கிறார். சோ இபிஎஸ் ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கும் போது அந்த இஷ்யூவை இபிஎஸ் கையில இருந்து பறிச்சிடுறாரு. எப்படியும் இபிஎஸ் அதை கையில் எடுத்துட்டாரு. சோ இப்ப விஜயும் அதை கையில் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இஷ்யூ
விஜய் கைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. சோ அந்த இஷ்யூவை கையில் எடுப்பதன் மூலமா வரக்கூடிய லாபங்கள் இருக்கு பாருங்க, அது இங்கேயும் டிரான்ஸ்பர் ஆகுது. 50-50 அது உடஞ்சிருது. சோ அந்த வகையில நான் சொல்றது என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள், திமுக எதிர்ப்பை இவரு 2ஆ உடைக்கிறார் விஜய். அதை தாண்டி வேற எதுவும் பண்ணல. சோ இந்த இன்னைக்கு அவர் பேசுனதை நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சீங்கன்னா, திமுக என்னோட எதிரி அப்படின்றத அவரு பெர்ஃபெக்ட்டா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார். அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா, இஷ்யூ பேஸ்டா பேசல, ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்றாங்க, பர்சனலா அவங்க அட்டாக் பண்றாரு, அந்த ஃபேமிலியை பர்சனலா அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணி நான் திமுக எதிர்க்கிறேன்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதை தாண்டி ஒரு பெரிய அரசியல்லாம் எதுவும் பேசல. அது போக இந்த தடவை பார்த்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லெவலும் போறாரு. என்டிகேவையும் இங்க என்டிகேவோட ஓட்ஸையும் அவர் குறி வைக்கிறார். ஏன்னா என்டிகே கிட்ட இருக்கிறதும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். நேச்சுரலாவே ஏடிஎம்கே ஓட்ஸ் இவரால குறிவிக்க முடியும்னா என்டிகே பிஜேபி ஓட்ஸ் இவரால குறிவிக்க முடியும். அதுவும் ஸ்பெசிபிக்கா ஈழத்தமிழர்கள் பத்தி பேசுறாரு, தேசிய தலைவரோட பேரை சொல்லாம தலைவரை பத்தியும் பேசுறாரு. இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் நம்ம அரசியல் ஆன்டி டிஎம்கே, அது போக தமிழ் அடையாளம், ஈழத்தமிழர்கள், தலைவர் இவங்களெல்லாம் எடுத்தோம்னா என்டிகே ஓட்ஸையும் கொஞ்சம் நம்ம பக்கம் கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயமும் அவருக்கு. ஆனா ஈழத்தமிழர்கள் அந்த அளவுக்கு ஏமாளியா? போற போக்குல அவங்களோட பேரை சொல்லிட்டா அவங்க ஏமாந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரா? என்னன்னா, ஈழத்தமிழர்கள் ஏமாறுவாங்கன்னு நான் சொல்ல, தமிழ் தேசியவாதிகள் ஏமாறுவாங்கன்னு நான் சொல்ல. இப்ப என்டிகேவுக்கு 8% மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. 8% நீங்க நம்பர்ஸா சொல்லணும்னா எவ்வளவு சொல்லலாம்? 30 lakhs இருப்பாங்களா? 36 lakhs. அது 36 lakhsல எல்லாருமே சித்தாந்த புரிதலோட இருக்க மாட்டாங்க, அரசியல் புரிதலோட இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு 10 லட்சம் பேர் அரசியல் புரிதலோட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அரசியல் புரிதல்ன்றது சீரியஸான விஷயம். நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த தோற்றத்தை பார்த்து தான் வருவாங்க. சரி இவங்க நல்லா ஏதோ பண்ற மாதிரி தெரியுதுன்னு அந்த தோற்றத்தை நம்பிதான் நிறைய பேர் வருவாங்க. அந்த கொஞ்சம் ஓட்ஸ் இந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த கட்சிக்குமே எல்லாமே கொள்கை சித்தாந்த அடிப்படையில் எல்லாம் வந்து ஓட் போட மாட்டாங்க. கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் அப்படி இருப்பாங்க, காமன் ஓட்டர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. சோ அதுல ஒரு செக்ஷனை அது முடியும்னு நான் சொல்ல வரல, அவர் குறி வைக்கிறாருன்னு நான் சொல்ல வரேன். அந்த முயற்சியில அவர் ஈடுபடுறாரு. ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் அவர் வர வேண்டிய அவசியம் இல்ல, புது டிபார்ட்மெண்ட் அவர் கையில வச்சிருக்காரு. சோ அவரு இது வரைக்கும் பண்ண விஷயத்த கரெக்டா பண்றாரு. ஃபர்ஸ்ட் மாநாடு, செகண்ட் மாநாடு, அப்புறம் களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணது, இப்ப 2வது பிரச்சாரத்துக்கு போறார். இந்த 4 ஈவெண்ட்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, திமுக எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்த சாலிடா வைக்கிறாரு. நான் திமுக எதிர்க்கிறதால பாஜக காரன் நினைச்சுக்காதீங்க அப்படின்றதுக்கு பாஜகவும் லைட் அட்டாக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஓட்ஸை உடைக்கிறதுக்கான வேலைகளை, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறதுக்கான வேலைகளை கரெக்டா அவரு பண்ணுவார். அண்ணாவை கையில் எடுக்கிறதா இருக்கலாம், எம்ஜிஆரை கையில் எடுக்கிறதா இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு. சோ அதனால அதை தாண்டி பெரிய இஷ்யூ பேஸ்டா எதுவும் பண்ணிட்டாரான்னு கேட்டீங்கன்னா அது பெரிய ஒரு 0 தான். என்ன கேட்டா அடுத்த வாரம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இஷ்யூ பேஸ்டா திமுகவை அட்டாக் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்றேன் அப்படின்னா, நாம முன்வைக்கிற விமர்சனங்களை எல்லாம் விஜய் வந்து ரொம்ப கவனமா பாக்குறாரு போல. ஏன்னா விஜய் வந்து களத்துக்கே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னோம், அதற்கான பதிலை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் அதை பத்தி தனியா கேட்கிறேன். 2வது, ஏன்பா சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்க்க வர அப்படின்னு கேட்டு இருந்தோம், அதுக்கும் ஒரு பதிலை சொல்லி இருக்கிறாரு. சோ தொடர்ந்து தன் மீது வருகின்ற விமர்சனங்களை எல்லாம் அவர் உள்வாங்கி அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப ஏன்பா சனிக்கிழமை மட்டும் மக்களை சந்திக்க வர அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதில சொல்லி இருக்கிறாரு. தெளிவா தெரியுது அது சப்பக்கட்டு தான். ஏன்னா நீங்க எல்லாம் லீவ்ல இருப்பீங்க, ஓய்வா இருப்பீங்க, அதுக்காக அந்த நாள்ல உங்களை சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சில பேருக்கெல்லாம் நிரந்தரமா அரசியல்ல இருந்து ஓய்வு கொடுத்து ஹாலிடே கொடுக்க வேண்டியது இருக்கு, அதுக்காகவும் நான் வரேன் அப்படிங்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்தளவுல நம்ம வீடியோஸ்லாம் அவர் பாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனிதர். உட்கார்ந்து நம்ம பேசக்கூடிய 1 hourலாம் உட்கார்ந்து அவர் கண்டிப்பா கேட்க மாட்டாரு. அவரு கேட்க மாட்டாரு, கூட இருக்கிற அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பேச்சை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு என்னமோ அவர் இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டார் நான் நம்புறேன். ஏன்னா இப்ப நான் ஒரு பொலிட்டிஷியனா இருந்தேன்னா நான் கண்டிப்பா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அதை சீரியஸா எடுக்க மாட்டேன். ஸோ அவரும் சீரியஸா எடுக்க மாட்டார் நம்புறேன். ஏன்னா அதை விட முக்கியமான நிறைய வேலைகள் ஒரு தலைவருக்கு கண்டிப்பா இருக்கணும். இவர் ஒரு தலைவர்னு அவரை பெருசா பார்க்கல, ஆனா இவர் ஒரு முக்கியமான ஒரு நடிகர். இவருமே வெரி பிஸி இண்டிவிஜுவலா தான் கண்டிப்பா இருப்பார். இவ்வளவு வெற்றிகரமா இருக்காருன்னா சும்மாலாம் கிடைச்சிருக்காரு, ஒர்க்கஹாலிக்கும் வாங்கல, அந்த மாதிரிதான் இருந்திருப்பார். அப்புறம் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், இவர் மேல எப்பவும் விமர்சனம் வைக்கும் போது அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரியான ஆட்கள் வந்து எப்பவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அதை நான் ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன். அந்த வீக்னஸுக்குள்ளேயே நான் என்ன கட்டுப்படுத்திக்க மாட்டேன், அதை மீறி நான் வருவேன். இவர் அந்த மாதிரியான ஒரு ஆள்.
நான் சின்ன வயசுலலாம் விஜயை பார்த்திருக்கேன். நான் ஸ்கூல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு, ஷையா இருப்பாரு. ஸ்டேஜ்ல அவர் பேசும்போதே நெளிகிறது, பயங்கரமா வேர்க்கும். தப்பா பேசும்போது அந்த ஆக்வர்டான ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, தப்பா பேசிட்டோமேனு, அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இருக்கும். ஆனா இப்ப மாநாடு வரும்போது ஒரு 45 மினிட்ஸ் பேசுறாரு. விஜய் ஹைலி இன்ட்ரோவர்ட்டடான ஒரு கேரக்டர். எனக்கு தெரியும். இப்ப ஏன்னா எனக்கு பயங்கரமான ஸ்டேஜ் ஃபியர்லாம் உண்டு. இன்ஃபேக்ட் எனக்கு கேமரா பாக்குறதுல பெரிய பயம் உண்டு. அதை உடைச்சு வெளில வர்றதுக்கு சில அசாதாரணமான சூழல்கள்லாம் தான் என்ன புஷ் பண்ணி வெளில கொண்டு வந்தது. இல்லைன்னு நான் வந்திருக்கவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஃபியர் இருக்குன்னா அதை அவர் ஓவர் கம் பண்ணி அதை கொண்டு வரார். ஸோ இவருக்கு கண்டிப்பா கேமரா ஃபியர் இருந்திருக்கும். அதை மீறி வெளில வராரு. நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் இவர் மேல பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மீறி வெளில வர்றது கஷ்டம். ஏன்னா சினிமான்றது ஒரு மாஸ் மீடியா. நீங்க ஒரு படம் பண்ணிட்டீங்கன்னா கோடி பேர் அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு 100கணக்கான பேர் உங்களை சரமாரியே அடிச்சு உங்களை காலி பண்ணிடுவாங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸையும் அடிச்சு உடைச்சிடுவாங்க. ஸோ அதெல்லாம் மீறி நீங்க மேல வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒவ்வொரு தடை வைக்கும் போதும் அதை மீறி 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 தான் அவர் வராரு. ஸோ அது கண்டிப்பா பண்ணுவார். அது நம்ம வீடியோவை பார்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜென்ரலாவே பண்ணுவார். எப்படி அவர் சினிமாவில் அவர் மேல விமர்சனங்கள் வைக்கும் போது அந்த விமர்சனங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணி வராரோ, அதே மாதிரி அரசியல்லையும் விஜய் அவர்கள் வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ரைட், அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம வருவோம். விஜய் அவர்கள் பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா அடுத்தது மேபி கொஞ்ச நாள் கழிச்சு பேப்பரை பார்க்காமலும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவர் பேப்பர் பார்த்தா படிக்கிறாரு, மேபி ஃபியூச்சர்ல ஒரு பேப்பர் பார்க்காம படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னது போல மேபி இஷ்யூ பேஸ்டா திமுக அட்டாக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த தூய்மை தொழிலாளர்களுக்கு நீங்க ஏதாவது செய்தீர்களா அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது செய்தீர்களா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி போகாதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதை தாண்டி விஜய்க்கு அரசியல் பெருசா பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இந்த மாதிரி கேட்கறது இருக்குல்ல, இதனால ஒரு பயனும் கிடையாது. இப்ப நிஜமாவே நீங்க அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க நிஜமா நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த பிரச்சனை என்ன, அது ஏன் நடக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணி இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் பேசும்போது மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த பிரச்சனையை பத்தின நல்ல புரிதல் இந்த தலைவனுக்கும் இந்த கட்சிக்கும் இருக்கு, இந்த பிரச்சனைக்கான தீர்வும் இந்த கட்சிக்கிட்டையும் தலைவன்ட்டையும் இருக்கு. அப்பதான் அந்த மக்கள் உங்களை சுத்தி மொபிலைஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்பதான் நீங்க மாற்ற ஆஃபர் பண்ண முடியும். கச்சத்தீவை பத்தி பேசினாலும் அப்படிதான். கச்சத்தீவு நீங்க கொடுத்துட்டீங்களே அப்படின்னு பேசிட்டு போறது கிடையாது. நீங்க எப்படி நம்ம கையை விட்டு போச்சு, அதுக்கான காரணம் என்ன, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் என்ன, சென்டரோட ரோல் என்ன, ஸ்டேட்டோட ரோல் என்ன, எப்படி நம்ம மீட்கலாம், அதுல நாங்க என்ன ரோல் பிளே பண்ண போறோம், இதெல்லாம் சொல்லும் போது அந்த மக்கள் பார்ப்பாங்க. ரைட், இவனுக்கு நல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கு, கரெக்டா அதை எக்ஸ்போஸ் பண்றான், இவன் தான் ரைட்டான ஆள் அதை மீட்டெடுக்க. இவனை சுத்தி நம்ம ரேலி ஆகும். ஒவ்வொரு இஷ்யூக்கும் இந்த மாதிரி ஒரு தலைவர்னா ஸ்டாண்ட் இருக்கணும். டிவிகேவை பொறுத்தளவுல அவங்க இஷ்யூஸ் எல்லாம் இந்த மளிகை கடை லிஸ்ட் மாதிரி வாசிச்சுட்டு போறாங்க. மளிகை கடை லிஸ்ட் மாதிரி அரிசி பருப்பு அப்படின்னு படிச்சுட்டு போக கூடாது. அது கரெக்டா இருக்காது. அது அவரை பொறுத்தளவுல மக்கள்கிட்ட வந்தாச்சு, ஏதோ பேசணும், அதுக்காக பேசணும் அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு. இந்த விஷயத்த கரெக்டா பண்ணணும்னா இதுக்கு ஒரு பொலிட்டிஷியன் வேணும். நடிப்புல விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். அங்க அவரால் டீப்பா செயல்பட முடியும். அவர் பேசக்கூட தேவையில்லை. ஒருத்தனை பார்த்தாலே கனெக்ட் பண்ணிடுவார். இந்த டைரக்டரால டெலிவர் பண்ண முடியுமா, இந்த டைரக்டர் ஒர்க் அவுட் ஆவாரா? நான் நிறைய கேள்விப்பட்டது என்னன்னா, சில யங் டைரக்டர்ஸ், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டைரக்டர்ஸ்லாம் கூட கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி விஜய் தூக்கிடுவாரு. கரெக்டா சான்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடுவார் அந்த படங்களை. சில நேரங்களில் பேக் ஃபயரும் ஆயிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா நான்லாம் ஸ்கூல்லாம் படிக்கும் போது ஒரு படம் விடாம எல்லா படத்தையும் பார்த்துருவேன். அப்ப இந்த புதிய கீதைன்னு ஒரு படம், நீங்க இப்போ உள்ளது சொல்றீங்க, நாங்களாம் அப்ப உள்ள ஃபிளாப்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். உதயான்னு ஒரு படம் ஸ்கூல்லாம் படிக்கும் போது அதெல்லாம் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, அதெல்லாம் போய் பார்த்திருக்கேன். ஸோ அதனால சில நேரங்கள்ல பேக் ஃபயரும் ஆகும். பட் ஓவராலா மற்றவங்க செய்யாத விஷயத்தை செஞ்சிருக்காரு. மற்றவங்களோட சக்சஸ் ரேட்டோட இவருக்கு சக்சஸ் ரேட் அதிகமா இருந்திருக்கு. அப்ப இவருக்கு ஜட்மெண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருந்திருக்கு. அரசியலுக்கும் அதே மாதிரி வேற மாதிரியான ஜட்மெண்ட் தேவை. அரசியல் பத்தின டீப்பான புரிதல் தேவை. உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது டீப்பா புரியுது இல்ல, யாரை எப்படி டீல் பண்ணும், அங்க பினான்ஸ் எப்படி கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி டீல் பண்ணும், அவன் என்ன எதிர்பார்க்கறான். சிலவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் புரியாம செயல்படும் போது இந்த சிஸ்டம்ல அவங்க ஈஸியா அடிச்சு வெளில தூக்கி போட்டுருவாங்க. இப்ப ஆக்டர் மோகன் இருக்காரு, நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்தாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவரால் நிக்க முடியல. கார்த்திக் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வீக் ஆகுறாரு. பரவலா சொல்ற விஷயம் என்னன்னா, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாம் சரியா கோஆபரேட் பண்ண மாட்டாரு. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஃபினான்ஸ் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சு செயல்படணும். ரஜினிக்கு அந்த ஒர்க் எத்திக்லாம் இருக்கு. ஸோ அவரு பார்த்தோன்னா இன்னைக்கும் எஸ்டாப்ளிஷ்டா இருக்காரு. அரசியல்லையும் அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. அரசியலுக்கும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஆங்கிள் இருக்கு, பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கு. சில விஷயத்த நீங்க கரெக்ட்ன்றதுக்காக ரொம்ப புஷ் பண்ணிட முடியாது. கரெக்டான காலகட்டத்துல தான் கரெக்டான இஷ்யூவையும் ஸ்ட்ராங்கா புஷ் பண்ண முடியும்.
கரெக்டான இஷ்யூ தப்பான டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணி கட்சி காணாம போயிடும், தூக்கி மொத்தமா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அந்த சிக்கல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து கவனிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஒரு கட்சியை நம்ம வழிநடத்தி கொண்டு போக முடியும். இதெல்லாம் ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன். இதோடலாம் நீங்க விஜய் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வரல, இந்த ஏரியாவுக்கே வரல, இந்த ஏரியாவுக்கு ஒரு நாள் வரவும் முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அரசியலுக்கான ஆளே கிடையாது. அவர் கொஞ்சம் ரசிகர்களை உள்ள கொண்டு வந்திருக்கார், அவ்வளவுதான். சினிமா ரசிகர்களை புது ஏரியாவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அவரை பார்க்க வந்திருக்க ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அரசியலுக்கான ஆட்களே கிடையாது. அவர் பேசுறாரு இந்த மாதிரி பெண்களுக்கு ஏதோ சிக்கல் வருதுன்ற மாதிரி எல்லாம் பேசுறா, அதுக்கும் கத்துறாங்க எல்லாம் பின்னாடி இருந்து. ஏதோ சம்திங் இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறா, அதுக்கும் கத்துறாங்க. ஏய் எதுக்கு கத்தணும்னே தெரியாதாடா உங்களுக்கு? அதான் ரசிகர்கள் எல்லாம் அவருக்கு பிகெஸ்ட் த்ரெட், லைபிலிட்டி. ஆமா, த்ரெட். இன்னைக்கும் பாருங்க வீட்டு மேல அங்க எங்கன்னு ஏறுறாங்க. எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே அவங்க செஞ்சாங்க இன்னைக்கு. இதெல்லாம் பேசிக் டீசென்சிங்க. இன்னொருத்தனோட வீட்டு மேல நீங்க ஏறுவீங்களா? செவிர்ல காலை வச்சு அடுத்தவனோட அந்த ஷீல்ட் எல்லாம் இருக்கு, அந்த ஷீட்ல இருக்கலாம், ஷீட், அந்த ஷீட் மேல காலை வச்சு மேல ஏறிட்டு இருக்காங்க. அது ஒரு அடிப்படை புரிதல் வேண்டாமா? அது ஏன் வீடு கிடையாது, இன்னொருத்தன் வீடு. அவன் வீட்டு செவரு மேல காலை வச்சு அவன் ப்ராப்பர்ட்டி மேல நான் ஏறலாமா? அது கூட தெரியாம அவங்க ஏறிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த கூட்டத்தால நீங்க பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நிஜமாவே நீங்க அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையை கையில் எடுக்கணும், அந்த பிரச்சனையை நீங்க நல்லா கையாளணும். அப்ப அரசியல் மயப்பட்ட ஆட்கள் உங்க கட்சிக்கு வருவாங்க. இல்ல அந்த இடத்துலதான் விஜய பத்தி தப்பு கணக்கு போடுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் களத்துக்கே வரல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் களத்துக்கெல்லாம் ரொம்ப காலம் ஆச்சு கண்ணா. இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 பிப்ரவரி மாசம் 18 14 ஏதோ ஒரு தேதியில மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால தாக்கப்பட்டதற்காக அதை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டத்தையே நான் நடத்திருக்கிறேன். நான் எப்போ களத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரொம்ப அவரை குறைச்சி மதிப்பிடுறீங்களோன்னு தோணுது. நான் என்ன சொல்றேன், நீங்க களத்திலே தான் இருக்கணும்ன்றேன். நீங்க அங்கேயே இருங்க அப்படிங்கிறீங்க. களத்திலே தான் இருக்கணும். நான் நாகப்பட்டினத்திலே இருங்கன்னு சொல்ல வரல, களத்துல இருங்கன்னு சொல்ல. தொடர்ந்து அரசியல் களத்திலே இருக்கணும். அரசியல் களத்துல நீங்க இருக்கணும். மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் போகணும். இப்படி 14 வருஷம் கேப் விட்டு எல்லாம் வரக்கூடாது. நீங்க பேப்பரை பார்த்து படிக்கிறீங்கனாலே, இப்ப விஜய் அவர்கள் இப்ப சினிமாவை சார்ந்து ஒரு டிஸ்கஷன்ல ஈடுபடுறாருன்னு வச்சுப்போம், பேப்பர் பார்த்து படிக்க மாட்டார்ல. கண்டிப்பா அவருக்கு அந்த சினிமா சார்ந்த அந்த வெக்காபுலரில அவருக்கு தெரியும் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. சில இண்டஸ்ட்ரி சார்ந்த சில வார்த்தைகள் இருக்கும், சயின்டிஸ்டுகள் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு புரியாது. சினிமாலையும் அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும், அதெல்லாம் அவருக்கு கரெக்டா தெரியும். ஸோ கேஷுவலா சரளமா அதெல்லாம் பேசுவார். அது காரணம் என்னன்னா அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அந்த இண்டஸ்ட்ரியில, 30 years அந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அந்த இண்டஸ்ட்ரியில என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும், கரெக்டா அவர் டீல் பண்ண தெரியும். அரசியலும் அதே மாதிரிதான். இப்ப நீங்க களத்துல இருக்கீங்கன்னா, மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து பேசிட்டே இருக்கீங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஈஸியா நீங்க உள் வாங்கிடுவீங்க. நீங்க பேப்பர்லாம் பார்த்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, இதெல்லாம் மீனவர்கள் பிரச்சனை, இதெல்லாம் ஒவ்வொன்றா இப்படி பார்த்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் இப்ப உங்களுக்கு ஒரு 50 பிரச்சனை நேச்சுரலாவே மைண்ட்ல இருக்கும். அதுல மேபி ஒரு 25 பேசுவீங்க. சில நேரம் சில விஷயங்களை மறந்து விட்டுருவோம். ஆனா உங்களுக்கு நினைச்சீங்கன்னா 50க்கு மேல நீங்க பிரச்சனைகள் பேச முடியும். ஆனா இங்க நீங்க ஒவ்வொன்னா பார்த்து 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 படிக்கிறதே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க இன்னும் ஃபீல்டுக்குள்ளேயே வரல, இஷ்யூஸ்லாம் நீங்க உள் வாங்கிக்கல. பிரச்சனைகளை இஷ்யூஸ்லாம் கரெக்டா உள் வாங்கிக்கிட்டீங்கன்னா பேப்பர்லாம் உங்களுக்கு தேவையே படாது. பேப்பரை கையில் எடுத்து பேசுறது ரைட்டு, இவங்க விஷயத்த உள் வாங்கிக்கல அப்படின்றதான் காட்டுது. இப்ப ஒரு இலக்கிய மேடையில மேபி நான் அந்த மாதிரி பேசலாம். சில நேரங்களில் ஒரு ஸ்பீச், லாங் ஸ்பீச் ஒன்று லிட்ரேச்சர் பத்தி பேசுறேன்னு வச்சுப்போமே, பாயிண்ட் பை பாயிண்டா நான் எடுத்து வச்சு நான் பேசலாம். அதுலயும் நான் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அந்த ஆர்டரை வேணா நான் நோட் பண்ணி வச்சுக்கலாம், அதுலயும் நான் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி பேப்பரை பார்த்து படிக்கிறாங்கன்னா அவர் எக்ஸ்பர்ட்டே இல்லை. நீங்க எக்ஸ்பர்ட்டே இல்லாம இருக்கும்போது பொலிட்டிக்ஸ்ல எதுக்கு மக்கள் உங்களுக்கு ஓட் போடணும்? எப்படி இப்ப ஒரு அத்லீட் இருக்காரு, யார் வேகமா ஓடுறாரோ அவருக்கு நான் வாட் கொடுக்குறோம். கண்டிப்பா அதே மாதிரி நீங்க பொலிட்டிக்ஸ்க்கும் உள்ள வரீங்கன்னா நீங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், டாப்பா இருக்கணும். சினிமால எப்படி நீங்க டாப்பா இருக்கீங்களோ அதே மாதிரி அரசியலையும் நீங்க டாப்பான ஒரு ஆளா இருந்தா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா நீங்க ரொம்ப பேசிக்கா இருக்கீங்க, உங்களுக்கே பெரிய அரசியல் புரிதல் இல்ல. அரசியல் புரிதல் இல்லாதனால மேலோட்டமா நீங்க வரிசையா ஒவ்வொரு பிரச்சனைகளையா பட்டியலிட்டு ரைட் கிளம்புறேன்னு. நான் என்ன சொல்லுவேன், இவர் இந்த போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி இப்படி கஷ்டப்பட்டு அங்கிருந்து மக்களுக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்து வண்டியில 10-20 நிமிஷம் பேசுறதுக்கு பேசாம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு போலாமே. இதை பண்றதுக்கு எதுக்கு இப்படி வரிசையா ஒரு பேப்பரை பார்த்து படிச்சுட்டு போறதுக்கு நீங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு போங்க. Facebookல ஒரு வீடியோ போடுங்க, இந்த மாதிரி
நீங்க ப்ராம்ப்டர் வச்சுக்கலாம். அப்படி செஞ்சாதான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் செய்யறாரு அப்படின்னு சொல்றீங்க. களத்துக்கு வந்தாலும் இப்படி சொல்றீங்க. என்னதான் பண்றது அவரு? இப்ப அதுக்குன்னு நான் வந்து வீட்டுல இருந்து படிக்கிற பேப்பரை நான் வெளில வந்து படிக்க கூடாது. நீங்க அதான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு, அப்படி வச்சுக்கலாமே. நீங்க அரசியல் பண்ணணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து பேப்பரை படிச்சுட்டு நீங்க கிளம்ப கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. சோ ஒரு இஷ்யூ எடுக்கிறீங்கன்னா நீங்க டாப் டு பாட்டம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கட்சிக்காரங்களை ட்ரெயின் பண்ணுங்க, பொலிட்டிக்கலா நீங்க இன்வால்வ் ஆகுங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நான் கேட்கறதுனா நீங்க வெளில வர வேண்டாம்னு சொல்ல, இங்க வந்து பேப்பர் படிக்கிறதுக்கும் வீட்டுல இருந்து பேப்பர் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேக்குறேன். இங்க ஒரே டிஃபரன்ஸ்னா கிரௌட நீங்க காட்டுறீங்க. ஆமா, உங்களோட ஒரே ஸ்ட்ரென்த் வந்து கிரௌட் தான். உங்ககிட்ட பொலிட்டிக்ஸ் கிடையாது, ஐடியாலஜி கிடையாது, பெரிய பொலிட்டிக்கல் ஆக்ஷனும் கிடையாது, பேச்சாற்றல் கிடையாது, எழுத்தாற்றல் கிடையாது, எதுவுமே கிடையாது. வன்மத்தை கக்கிட்டீங்க. சரி, உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் வந்து உங்க கிரௌட் தான். ஸோ உங்க கிரௌட இறக்கி மாஸ் காட்ட முடியும். அதை நீங்க காட்டுறதுக்காக தான் வெளில வரீங்க. நான் சொல்றது என்னன்னா, அதையும் தாண்டி அரசியல் பேசுறதுக்கான ஒரு மேடையாகவும் மாத்துங்க. வெறுமனே பேப்பர்ல தான் நீங்க படிச்சுட்டு போறதுன்னா அதை நீங்க வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம். அதை தாண்டி பெட்டரா பண்ணணும் அப்படின்றது பாயிண்ட். ஆனா இந்த அளவுக்கு இருக்கிற ஆளை பார்த்தே ஆளும் திமுக அரசு பயப்படுதே. விஜய் அவர்களே கேட்கிறாரு, எதுக்கு எனக்கு இத்தனை கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க? நான் வந்து என் மக்களை சந்திக்கிறதுல, அவங்க கிட்ட பேசுறதுல, அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுல நீங்க ஏன் இத்தனை கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க? இதே கட்டுப்பாடை பாஜகவில் இருந்து பிரதமர் வந்தா விதிப்பீங்களா? RSS பிரமுகருக்கு விதிப்பீங்களா? அங்கெல்லாம் இந்த கட்டுப்பாடுகளை விதிச்சீங்கன்னா உங்களுடைய அடித்தளமே ஆட்டம் கண்டுடும் அப்படிங்கிறாரு. இவரை பார்த்து தானே பயப்படுறாங்க. இது போக அவர் இன்னொன்னு சொன்னாரு, அதை நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு காரணம் கரெக்டா புரிஞ்சிடும். சொல்லுங்க. நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இப்ப அரசியல் களமே எப்படி இருக்குன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி களம் இருக்கு, டிஎம்கே அப்படின்ற மாதிரி களம் இருக்குன்னு அவரு சொல்றாரு. ஸோ விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்ற ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணும். அந்த நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. திமுக எங்களை பார்த்து ஆடி போயிருக்கு, இது ஒரு ஃபேக் நரேட்டிவ். திமுக இன்னைக்கு பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. விஜய் மட்டும் நீங்க அரசியலுக்கு வரலன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம் 26ல. திமுகனால தொடர்ந்து 2 எலெக்ஷன்ல ஜெயிக்கவே முடியாது, அதுக்கான சக்தி திமுக கிட்ட கிடையாது. பட் இப்ப தோக்க வேண்டிய திமுகவை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பேசக்கூடிய இடத்துக்கு கொண்டு போனது நம்ம தளபதி அவர்கள். அதனாலதான் மறைமுகமாவாச்சும் விஜய தாக்கி பேசி அவரை வந்து வளர்த்து விடுறாங்களோ. திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி, அதே மாதிரி ஸ்டாலின் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான லீடர், சிஎம்ஆ இருக்கக்கூடியவர் விஜய்க்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எம்ஜிஆருக்கே பதில் சொல்லல. எம்ஜிஆர் ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரை மதிக்கவே இல்லை அவங்க. சோ எம்ஜிஆருக்கு கொடுக்காத ரெஸ்பெக்ட அவங்க விஜய்க்கு கொடுக்குறாங்க, விஜய்க்கு பதிலடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்றாங்கன்னா அது காரணம், அது திமுகவுக்கு நல்லது. டிஎம்கே வர்சஸ் டிவிகே, இவர் அந்த பதில் சொன்னாரு, அதுக்கு அவர் பதிலடி கொடுத்தாரு, இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா விஜயும் இஷ்யூ பேச மாட்டாரு. சோ விஜய் பேசுற அரசியலால திமுகவுக்கு பாதிப்பும் கிடையாது. ஆனா இப்படியே எதையாவது சண்டை போடுற மாதிரி இந்த வருத்தப்படாத வாலிபர் சண்டை போடுவாங்கல்ல, ஓரமா போங்கப்பா, அந்த வேலையை தமிழ் மக்கள் பண்ணணும், இது வரைக்கும் பண்ணல. சோ இந்த மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருந்தா மீடியா பார்த்தோம்னா அதான் கவர் பண்ணுவாங்க. மீடியா இபிஎஸ் கவர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா மீடியாவை பொறுத்தளவு இபிஎஸ் கேம்லயே கிடையாது. ஆனா அவரு தான் செகண்ட் பிகஸ்ட் பார்ட்டி, அவர் ஆனா கேம்லயே கிடையாது. இவங்க 2 பேரும் போட்டுட்டு இருக்க இந்த போலி சண்டைய பயங்கரமா ஹைட் பண்ணி காட்டுவாங்க. அரசியல் புரிதல் இல்லாத ஒரு சாதாரண சாமானியன் பாக்குறான்னா, எப்பா என்ன மாதிரி அட்டாக் பண்றாருப்பா விஜய், திமுக குடும்பத்தையே வெளுத்து வாங்கிட்டாரு, பயங்கர தில்லான ஆளு, வெரி கட்சி மேன் ஹி இஸ் அப்படிம்பாங்க. ஆனா அதை நம்ம டீப்பா கவனிச்சு பார்த்தோம்னா இவருக்கு பெரிய அரசியல் கிடையாது. இந்த மாதிரி பேசி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவரு உடைக்கிறார். அதை தாண்டி அவரு எதுவும் பண்ணல. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசிக்கிறார். இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல தமிழ் மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும். நமக்கு என்ன வேணும், எதுக்காக நம்ம ஓட் போடுறோம் அப்படின்ற புரிதலோட ஓட் போடணும். சோ அதை நம்ம தெளிவுபடுத்திடலாம். இப்ப திமுக தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். திமுக ஆட்சி சூப்பரா இருக்கு, திமுக ஜெயிக்கணும்ன்றத என்னோட விருப்பம்னா நீங்க ஸ்ட்ரைட்டா திமுகவுக்கு ஓட் போட்டுருங்க, அது பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ். 2வது ஆப்ஷன், எனக்கு திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்றத என்னோட பிரைமரி மோட்டிவ்னா அப்ப நீங்க ஓட் போட வேண்டியது பாஜக அதிமுக அலைன்ஸுக்கு. நீங்க என்டிகேவுக்கோ டிவிகேக்கோ ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க திமுகவை தான் வர வைக்கிறீங்க. சோ மறைமுகமா நீங்க திமுக வருவதற்கான வேலையை பண்றீங்க. சோ உங்களோட விருப்பம் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றது அவங்க விருப்பமா இருக்குன்னா நீங்க ஓட் போட வேண்டியது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும்.
மூணாவது ஆப்ஷன், எனக்கு 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், 2 நேஷனல் பார்ட்டிஸும் வேண்டாம், எனக்கு மாற்று வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது என்டிகே. நீங்க அப்ப டிவிகேவை சூஸ் பண்ணக்கூடாது. மாற்று வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்டிகேவை சூஸ் பண்ணணும். நாலாவதா, என் ஓட்டை நான் வேஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டிவிகேவுக்கு ஓட் போடலாம். நீங்க டிவிகேவுக்கு ஓட் போட்டீங்கன்னா உங்களோட ஓட்டை வேஸ்ட் தான் பண்றீங்க. இதை ஏன் நான் கிளியரா சொல்றேன்னா, முதல்ல மக்களுக்கு நமக்கு என்ன வேணும்ன்றது புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செஞ்சா நமக்கு வேண்டியதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நான் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டேன் 21லயும் 19லயும். அது யாருக்கு லாபகரமா போய் அமைஞ்சது? திமுகவுக்கு. அதே மாதிரிதான் திமுகவை வீழ்த்தணும்ன்ற எண்ணத்துல நான் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டேன்னா அது திமுகவுக்கு தான் லாபகரமா அமையும். சோ எனக்கு என்ன வேணும்னு கிளியரான பிக்சர் வேணும். இதை நான் சாதிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்ற புரிதலும் வேணும். சோ அதனால திமுக ஆட்சி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஓட் போடுங்க, பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி திமுக வீழ்த்துன்னு நினைச்சீங்கன்னா பாஜக அதிமுகவுக்கு தான் ஓட் போட முடியும். மாற்று அரசியல் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்டிகேவுக்கு நீங்க ஓட் போட முடியும். எலெக்ஷன்ல எனக்கு இந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா டிவிகே ஓட் போடுங்க. அவங்களுக்கு போடுற ஓட்டு வேஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மாற்று கருத்தே தேவையில்லை, எந்த யூஸும் கிடையாது, அது கம்ப்ளீட் வேஸ்ட் தான். ஆனா அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு, அது உங்க ஓட்டு தான். நான் தளபதிக்கா என் ஓட்டை வேஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்கன்னா தாராளமா அதை பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா நான் திமுகவை வீழ்த்த போறேன்னு நினைச்சிட்டு அங்க போய் ஓட் போடாதீங்க, நீங்க முட்டாளாயிருவீங்க. மயிலாப்பூர் தொகுதி நல்ல ஒரு எக்ஸாம்பிள். கமல்ஹாசன் 9% ஓட்டோ 10% ஓட்டோ வாங்குறாரு. அங்க ஏடிஎம்கே தோத்துறாங்க, டிஎம்கே ஜெயிச்சிடறாங்க. ஓட் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா இதுதான், அந்த 9% ஓட்டு தான். சோ நீங்க திமுகவை வீழ்த்துறோம்னு நினைச்சுக்கிட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கிறீங்க. அந்த மாதிரி ஏமாளியா இருக்காதீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசுறதுக்கு விஜயோட ஸ்பீச்ல எதுவும் இல்லை. நானே வந்து 2 பக்கம் தான் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், அதுக்கு மேல அங்க எதுவும் இல்லை. ஆமா, இன்ஃபேக்ட் நான் அடுத்த சாட்டர்டே எல்லாம் நம்ம வேற ஏதாவது பேசணும்னு நான் யோசிக்கிறேன். சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலயும் ஃபார்முலா இதான் இருக்கும். கண்டிப்பா 4 இஷ்யூ ஒவ்வொரு தொகுதியிலையும் தொகுதி பிரச்சனை, ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு மாடுலேஷன்ல டிஎம்கே அட்டாக். இதை தவிர அங்க வேற எதுவும் இருக்க போறது இல்ல. டிஎம்கே அட்டாக்கு ஒரு 4-5 இஷ்யூவை வரிசையா பட்டியல் போட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏரியா சார்ந்து சில விஷயங்களை பேசணும். இப்ப நாகப்பட்டின மக்கள் எல்லாருமே உழைப்பாளிகள் அப்படின்னு பேசினாரு. அப்ப நாங்கெல்லாம் சென்னையில என்னவா இருக்கோம்? நாங்களும் உழைப்பாளிகள் தான், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா இருக்கிறோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் பேச வேண்டியது. அதனால நெக்ஸ்ட் சாட்டர்டேல இருந்து நம்ம வேற விஷயங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். சரிண்ணா, இப்ப அடுத்த பிரச்சனைக்கு வந்துடலாம். நேற்றைக்கு வந்து சென்னையில ஒரு முக்கியமான கூட்டம் நடந்துச்சு. சத்யராஜ், தொல் திருமாவளவன், பிரகாஷ்ராஜ், திருமுருகன் காந்தி மற்றும் பல முக்கியமான அரசியல் ஆளுமைகள், திரைப்பட நடிகர்கள் எல்லாரும் கலந்துகிட்ட ஒரு கூட்டம். எதற்காக அந்த கூட்டம் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து காசாவை ரொம்ப கடுமையா தாக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால பல ஆயிரம் மக்கள் வந்து இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஜெனோசைடு, ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி அதை கண்டிச்சு ஒரு கூட்டம் நடந்துச்சு. நீங்க அதை பாத்தீங்களா? நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸா பார்த்தேன். ஆக்சுவலா இஸ்ரேல் பண்ணக்கூடிய விஷயம் அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு செயல், மாற்று கருத்தே கிடையாது. பாலஸ்தீன மக்கள் அவங்க ரொம்ப மோசமா நடத்திட்டு இருக்காங்க. 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது சாதாரண நம்பரே கிடையாது. நம்ம ஆடியன்ஸ்க்கே இது நிறைய நேரம் புரிய மாட்டேங்குது. அவங்க ரொம்ப கேஷுவலா பேசும்போது போர்னு அதெல்லாம் நடக்கதான் செய்யும், ஹமாஸ் தானே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு சின்ன பகுதியில வாழக்கூடிய 60,000 பேர் சாகுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம சண்டை போட்ட போர்கள்ல கூட, இந்தியான்றது பெரிய நாடு, கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய நாடு, நம்ம சண்டை போட்ட போர்கள்ல கூட எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அரௌண்ட் 60-70,000 சோல்ஜர்ஸ் கூட டெத் இருந்திருக்கும். 60-70,000 டெத்துக்கு மேல இருந்திருக்காரு. ஸோ இவ்வளவு பெரிய நாடு ஒரு போருக்கு போகும்போதே அவ்வளவுதான் உயிரிழப்புகள் வருது. அப்போ ஒரு சின்ன பகுதி, காசா ஸ்ட்ரிப்ன்றது ஒரு சின்ன ஏரியா, அந்த ஏரியால 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்படுறாங்க. இதுல வந்து 20,000 பேர் வந்து குழந்தைகளோட எண்ணிக்கை இவ்வளவு அதிகமா எந்த பொருளும் இருக்காது. இப்ப ரஷ்யால பாத்தீங்கன்னா டெத் ரொம்ப அதிகம் தான், 1 to 1.6 lakhs சொல்றாங்க. ஆனா குழந்தைங்களோட இறப்புன்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா. ஏன்னா அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு சண்டையிலையும். ஸோ அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் அவங்க சண்டை போடுவாங்க. குழந்தைங்களை சேஃபான இடத்துக்கு கொண்டு போறது, இந்த விஷயங்கள்லாம் அவங்க கேர்ஃபுல்லா செய்வாங்க. அந்த மாதிரியான எந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் இல்லாம ஸ்பெசிஃபிக்கா குழந்தைங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறது, 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள். UN வாலண்டியர்ஸ் பார்த்தோம்னா 100கணக்கான பேர் அங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பத்தி பெருசா பேசுறது இல்லை, அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டிருக்காங்க.
அல் ஜசீராவோட ஆபீஸையே ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணாங்க நினைக்கிறேன். அல் ஜசீராவா வேற ஒரு ஆபீஸ், அல் ஜசீரா தான் நினைக்கிறேன். ஆமா, அல் ஜசீராவோட ஆபீஸை ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்றாங்க. இந்த மாதிரியான அநியாயங்கள் எங்கேயும் நடக்காது. ஸோ எந்த சட்டத்திட்டங்களுக்கும் உட்படாம இஸ்ரேல் பொறுக்கித்தனமா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில உலகம் முழுக்க அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அந்த வகையில இப்ப இந்தியாலையும் சில பேர் அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா சந்தோஷமான ஒரு விஷயம்தான். சத்யராஜ் அவர்கள் இருந்தாரு, அப்புறம் பிரகாஷ் ராஜ் இருந்தாரு, வெற்றிமாறன் இருந்தாரு, தோல் திருமாவளவன், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, திருமுருகன் காந்தி, இன்னும் சில இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க, ஜவாஹிர் அல்வா இருந்தாரு. ஸோ இதுல ஒன்னும் கரெக்டான ஒரு விஷயம் தான். பட் ஒரு பாயிண்ட் என்ன நம்ம சொல்லலாம்னா, நம்ம இருக்கக்கூடிய மண்ணுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மண்ணுக்கான ஒரு அரசியலும் இருக்கு. அதை கொஞ்சமாவது பேசணும். இப்ப பிரகாஷ் ராஜ் எல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது, திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லா ஆக்டிவா இருந்த ஒரு நபர். இப்ப அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல, ரொம்ப குவைட்டா இருக்காரு. மேபி அவரை கேட்டா பாசிச பாஜக நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப திமுக அட்டாக் பண்ணக்கூடாது அதை சொல்லுவாரா என்னன்னு தெரியல. மேபி அந்த மாதிரியான வியூஸ் அவருக்கு இருக்கலாம். பட் நீங்க பாசிச பாஜகவை சண்டை போடுறீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டுல 7 கோடி மக்கள் இருக்காங்க, 7 கோடி மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, திமுக பவர்ல இருக்காங்க. சோ அப்ப பாசிச பாஜகவை ஃபைட் பண்ணுங்க, ஃபைட் பண்ணாம போங்க. என் பிரச்சனைக்கு தீர்வு வேணும்ல, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதை யாரு பேசுறது? இதுக்காகவும் கொஞ்சம் பேசுங்க, இதுக்காகவும் கொஞ்சம் பேசணும். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் கியூபாக்காக குரல் கொடுத்தாங்க. ஆமா, ஏதோ பணம்லாம் கலெக்ட் பண்ணி 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. பாருங்க, 25 lakhs. திமுக எல்லாம் நினைச்சாங்கன்னா அதெல்லாம் ஒரு அமௌண்டே கிடையாது. பட் ஓகே, 25 நீங்க கொடுக்குறீங்க. கியூபாக்காக பேசுறீங்க, பாலஸ்டைனுக்காக பேசுறீங்க. இன்ஃபேக்ட் என்னன்னா, நீங்க கியூபாவுக்காக குரல் கொடுக்கும் போதும் பாலஸ்டைனுக்காக குரல் கொடுக்கும் போதும் பெரிய இம்பாக்ட் உங்களால ஏற்படுத்த முடியாது. ஆனா நீங்க உங்க மக்களுக்காக பேசும்போது பெரிய இம்பாக்டை நீங்க ஏற்படுத்தலாம். ஏன்னா இங்கிருந்து நீங்க பேசுறீங்க, உங்க மண்ணில இருந்து பேசுறீங்க. ஸோ அதை பண்றது இன்னும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப பாலஸ்டைனை பொறுத்தளவுல மேக்சிமம் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடணும், அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடணும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ்ரேல் மேல அழுத்தம் போடணும். அப்படி போட்டாலும் இஸ்ரேல் அதை கண்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு நாடு. ரெண்டாவது, ஸ்டேட் கவர்மெண்ட் மேல நீங்க அழுத்தம் போட்டா உங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கேட்காது. உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் உடனே போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடாது. ஏன்னா உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பிஜேபிக்கு எதிராக எதுவுமே பண்ணது கிடையாது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ரன். நேற்றைக்கு முதலமைச்சர் அவரும் கூட இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரு. குரல் கொடுக்கலாம். இப்ப நான் எப்பவுமே கிளியரா சொல்லுவேன், திமுகவை பொறுத்தளவுல பாஜகவுக்கு எதிராக நிறைய பேசுவாங்க, பாஜகவுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க. பேசுறது வேற, செய்யறது வேற. சோ நீங்க பவர்ல இருக்கீங்க, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடக்கூடிய விஷயங்கள் நீங்க பண்ணணும். நம்ம அபிஷியல் ஸ்டாண்ட் என்ன, நம்ம இஸ்ரேலோட ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஒரு காலத்துல நம்ம இஸ்ரேல் ஏத்துக்கல, இப்ப நம்ம மோடி லீடர்ஷிப்புக்கு கீழே, பிரதமர் மோடி அவர்களோட தலைமைக்கு கீழே நம்ம இஸ்ரேலோட ரொம்ப க்ளோஸா இருக்கும். அப்ப உங்களால அதுதானே பண்ண முடியும். as an Indian நீங்க அது மட்டும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். சோ ஏன் நீங்க இஸ்ரேலுக்கு சாதகமா செயல்படுறீங்க அப்படின்ற அழுத்தத்தை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல போடணும். இந்த பாலிசியை சேஞ்ச் பண்றதுக்கான விஷயங்களை நீங்க செய்யலாம். அந்த அளவுக்கு இவங்க போக மாட்டாங்க. இவங்க நீட்டுக்காகவே பெருசா எதுவும் பண்ணல. நீட்டுன்ற இஷ்யூ உங்களோட ஓட்டை பாதிக்கக்கூடிய விஷயம், உங்க மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு அந்த இஷ்யூவை நீங்க தீர்த்து கொடுத்தீங்கன்னா, சரி செய்து கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு அதிகமா ஓட் போடுவாங்க. கண்டிப்பா. அதையே உங்களால பண்ண முடியல. நீங்க பாலஸ்டைன்ல மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக உங்க அதிகாரத்தை, பவரை யூஸ் பண்ணி பிஜேபி மேல நீங்க அழுத்தம் போடுவீங்க நம்புறதுக்கு அந்த அளவுக்கு நல்ல வேணாம். ரெண்டாவதுன்னு, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல இருந்து மட்டும்தான் இப்போதைக்கு இதற்கு எதிரான எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஒருவேளை இந்தியாவில் இருக்கின்ற 10க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து இதற்கு எதிராக கண்டன குரல் எழுப்பினால் அது இந்திய அரசால கணக்குல எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட குழு மட்டுமே இதை எதிர்த்து பேசினா அது எந்த அளவிற்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில நேற்றைக்கு அந்த கூட்டம் நடந்ததை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அங்க வந்திருந்த யோக்கியர்கள் யாருமே இதே திமுக ஆட்சியில காவல்துறையால அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாருக்காக பேசின மாதிரியே தெரியல. அதான் இதுல கரெக்டான ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்னா, நீங்க நேத்து ஒன்னு சேர்ந்து பாலஸ்டைன் மக்களுக்காக குரல் கொடுத்தது நல்லது, கரெக்ட், ஓகே, பண்ணுங்க. அதை தாண்டி மற்ற விஷயங்களும் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம். தமிழ் மக்கள் நிறைய பிரச்சனைகளை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த குரூப் நேத்து ஆர்கனைஸ் ஆனாங்கல்ல, அவங்க எல்லாமே கொஞ்சம் லெப்டிஸ்ட் ஐடியாலஜி உள்ள ஆட்கள் தான். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க.
டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு, செவிலியர்களுக்கு, டீச்சர்ஸுக்கு, எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, டாக்டர்ஸுக்கு. அந்த இஷ்யூஸ்லாம் நீங்க கையில் எடுங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்கு, காலேஜஸ்ல கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஸ்கூல்ஸ்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அட்மிஷன் கம்மியாகிக்கிட்டே இருக்கு, இலவசங்கள் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், பிரச்சனைகள்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி பெருசா கவலைப்படாம பாலஸ்டைனை பத்தி மட்டும் நான் கவலைப்படுவேன் அப்படின்னா அது சில நேரங்களில் ஒரு சாக்கு போக்காவும் இருக்கு. ஏன்னா நான் இப்ப இந்த திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்னைக்கும் தமிழ்நாடு இஷ்யூவே பேச மாட்டாங்க. ஒன்லோ நேஷனல் இஷ்யூ பேசுவாங்க, இல்லைன்னா இன்டர்நேஷனல் இஷ்யூ பேசுவாங்க. பீகாரை பார், ஆமா, உத்தரப்பிரதேசத்தை பார். சில நேரங்கள்லாம் பார்த்தோம்னா யூபியில் இந்த சிறிய கிராமம் ஒன்று இருக்கிறது, அங்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது, யூபியில இருக்கணும் கூட அதெல்லாம் தெரியாது. இவங்க அங்கிருந்து அந்த நியூஸ் எல்லாம் சேகரிச்சு இங்க பேசுறாங்க அந்த இஷ்யூவை. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே பேச மாட்டாங்க. தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் முன்னாடி 13 நாள் போராடுறாங்க, அது நடக்கும்போது இங்க நடந்ததுன்னா தலையை திருப்பி வச்சுட்டு உட்கார்ந்துப்பாங்க, அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா யூபியில ஒரு கிராமத்துல சின்ன ஒரு தெருவில் நடந்த விஷயத்த இங்க பேசுறாங்க. ஸோ சில நேரங்களில் நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் எல்லாம் பேசுறதுக்கான காரணம் அந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறை அப்படின்றத தாண்டி உங்க ஊர் பிரச்சனையை பேசாம இருக்கிறதுக்காக அதை பேசுறீங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. யூடியூப்ல நான் அதை நோட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உண்மைதானே. இப்ப தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசினா யூபிய பாரு, அங்க ஒரு வருஷத்துல இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் கணக்கு கூட சொன்னாங்க, 1000 பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல வெறும் 600 தான். அதாவது அங்க 1000 பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க 600 பெண்கள் பாதிக்கப்படுறதுக்கான லைசன்ஸா? எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அதனால இதை கண்டுக்காதீங்கன்னு சொல்றீங்களா? இதை பேசுறதும் ஒரு பெண்ணு தான். அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்கு. இவங்களுடைய திமுக ஆதரவு நிலைப்பாடு என்பது இருக்க இருக்க ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கு. திமுகவை பேக்கப் பண்ணணும் என்ற ஒரே காரணத்திற்காக ரொம்ப தரலோக்களுக்கு இறங்கி பல விஷயங்களுக்கு முட்டு கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த வகையில ஜென்சி இந்த தலைமுறையையும் ரொம்ப கரப்ட் பண்ணி வச்சுட்டாங்கண்ணே. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்றைக்கு முன்தினம் திமுகவோட முப்பெரும் விழா நடந்துச்சு இல்லையா? அந்த முப்பெரும் விழாவை பில்டப் பண்ணி நிறைய 2K கிட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டிருந்தாங்க. கரூர்ல நேற்றைக்கு முன்தினம் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடந்துச்சு, 1,00,000 பேர் கலந்துகிட்ட ஒரு கூட்டம். நானும் 10 வீடியோ பாக்குறேன், 10த்துலயும் ஒரே ஸ்கிரிப்ட் சொல்லி வச்ச மாதிரி. ட்விட்டர்ல இந்த வீடியோஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நேபாள்ல ஜென்சி புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஊர்ல ஜென்சி என்ன பண்றாங்க, மக்களே கரூர்ல ஒரு மாபெரும் மாஸ் கட்டிட்டாங்க. யாரா நீங்க? அதனால நம்ம ஊர் ஜென்சி பார்த்தோம்னா இந்த கண்டிஷன்ல இருக்காங்க. இது ஒண்ணும் இல்லை, இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ஜென்சியை பிளேம் பண்றதை விட, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை பிளேம் பண்றதை விட பொலிட்டிஷியன்ஸ் கையில் அந்த அளவுக்கு பணம் இருக்கு. இப்ப கரூர்ல அந்த முப்பெரும் விழால அத நடத்துறாங்க. அதுல சின்ன வயசு பெண்களுக்கு சுடிதார் கொடுக்குறாங்க, 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு சாரி கொடுக்குறாங்க, கருப்பு சிவப்பு சேலை. யங்கான ஆண்களுக்கு டிஷர்ட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் மெச்சூர்டான ஆண்களுக்கு ஷர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுக்கே ஒரு கட்சி ரொம்ப கஷ்டப்படும். சேர்ஸை கொண்டு ஸ்டேஜை போட்டு எல்லாரையும் பேசி எடுத்து வர வைக்கிறதுக்கே கஷ்டம். அது போக நீங்க என்ன பண்றீங்க, வரவங்களுக்குலாம் சாரி கொடுக்குறீங்க, சுடிதார் கொடுக்குறீங்க, ஷர்ட்டு டிஷர்ட் கொடுக்குறீங்க, அது ஒரு கவர்ல மிக்சர் இருக்குமா, மைசூர் பா இருக்குமா, வாட்டர் பாட்டில் இருக்குமா, பிளேட் இருக்குமா, பிஸ்கட் இருக்குமா, இவ்வளவு ஐட்டமும் வச்சு நீங்க கவர்ல போட்டு நீட்டா பேக் பண்ணி கொடுக்குறீங்க. இது போக வேற சில பெர்க்ஸும் நீங்க கொடுக்குறீங்க. ஸோ இப்ப இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. வரக்கூடிய 1,00,000 பேருக்கும் நீங்க டிஷர்ட் கொடுக்குறீங்கன்னா 1 lakh இன்டூ அந்த டிஷர்ட் 50ன்னு வச்சுப்போம், 1 lakh இன்டூ 50 50 lakhs வருது. எனக்கு இது தலையை சுத்துது இதெல்லாம் கேட்கும்போது. அவங்களுக்கு இந்த பணத்தை ரொம்ப ஈஸியா தூக்கி போட முடியுது. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, மழை பெஞ்சிருச்சு அந்த மீட்டிங் நடக்கும்போது, ஸோ அதனால நிறைய பேர் சேர்ல உட்காரல, அதனால எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நமுத்து போய் நிறைய வேஸ்ட் ஆகி போச்சு. ஸோ அசால்ட்டா நீங்க இப்போ ஒரு 50,000 பேக்கெட்ஸ் ஈஸியா வேஸ்ட் ஆயிருக்கலாம், 20,000 பேக்கெட்ஸ் வேஸ்ட் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவ்வளவு அசால்ட்டா உங்களுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியுதுன்னா, ஒரு ஈவென்ட்ன்றது அதுல இருந்து ரெவன்யூ உங்களுக்கு வராது கண்டிப்பா. சோ நீங்க தூக்கி போடுறீங்க, எனக்கு வரலனாலும் பரவாயில்லன்னு சும்மா அப்படி தூக்கி போடுறீங்க. எனக்கு என்னோட தலைவர் ஹாப்பியா இருக்கணும், ஸ்டாலின் பேச வராது, அவருக்கு ஸ்பெசிபிக்கா தனியா ஒரு ரோடெல்லாம் உள்ள போட்டிருக்காங்க அவர் உள்ள வர்றதுக்குன்னு. மக்கள் போற ரோடு இங்க குண்டும் குழியுமா இருக்கு, அங்க ஒரு மாநாட்டுக்காக ஸ்பெஷலா ரோடு. அப்ப
முதல்வர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டி இந்த மாதிரியான விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ண முடியுது. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கண்ணே, நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ பணத்தை கொட்டி இறைச்சிருக்கிறாங்கல்ல, இந்த அளவிற்கு மிகப்பெரிய தொகை என்பது ஒரு சில மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு அவங்களுடைய வாழ்நாள் சம்பாத்தியம். ஆனா இவங்க ஒரு மாநாட்டுல அசால்ட்டா அதை தூக்கி போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு பணத்தை வச்சிருப்பாங்க. இது அடுத்துதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால அவங்களால சும்மா அப்படியே ஒரு பெட்டி கேஷ் மாதிரி அசால்ட்டா அதை தூக்கி போட முடியுது. ஒரு 500 200 crores தூக்கி போட முடியுது. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸையும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, இன்ஸ்டாகிராம் நடத்துறவன் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, பொலிட்டிஷியன் தான் இன்ஃப்ளூயன்சர். கரெக்ட். வைட்டமின் பாலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுலயும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவன் தான் இன்ஃப்ளூயன்சர் நினைச்சிட்டு. அந்த வீடியோல பேசுற பசங்களை எல்லாம் பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் பேசுற மூஞ்சே கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் வந்து இந்த மாநாட்டை பத்தி பேசுறாங்களா, அதையெல்லாம் நாங்க நம்பணுமா? ஏன்டா எங்களை எல்லாம் பார்த்தா அவ்வளவு முட்டாளா தெரியுதா உங்களுக்கு? ஆனா இதை தாண்டி சொல்லுங்கண்ணே, அவங்களும் உங்களெல்லாம் டார்கெட் பண்ணல. நீங்க எல்லாம் சும்மா அரசியல் பேசிட்டு ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்க டார்கெட் பண்றது சாதாரண மக்கள். அவங்க டார்கெட் பண்ற மக்களை பாய்ஸை டார்கெட் பண்றாங்க, சாதாரண மக்களா டார்கெட் பண்றாங்க. அவங்க தெளிவா இருக்காங்க, அவங்களோட ஓட்டர்ஸை டார்கெட் பண்றாங்க. அவங்க டார்கெட் பண்ற ஆட்களை தெளிவுபடுத்த வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. நாமளும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் பட்டுதான் திருந்துவாங்களா? சரி, அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு காலையில செய்தித்தாள்ல வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வெறும் 3 பேராசிரியர்களுடன் செயல்படும் தமிழக அரசின் 4 மருந்தியல் கல்லூரிகள், மாணவர்கள் கல்வி தரம் பாதிக்கும் அபாயம். அதாவது தமிழ்நாட்டுல பார்மாசூட்டிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அது வெறும் 4 காலேஜ் தான் இருக்கு. ஆனா தனியார் காலேஜ்னு எடுத்துக்கிட்டா 10க்கும் மேல இருக்கான். அங்க எல்லா துறைகள்லயும் பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆனா இங்க 18 பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு பேராசிரியர் மட்டும்தான் இருக்கிறாராம். 4 மருந்தியல் கல்லூரி மட்டும்தான் இருக்கான். இது கடந்த 10 ஆண்டுகள்ல இருக்கிற நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர்கள் சொல்றாங்க. உண்மை. இது வந்து வெறுமனே இந்த காலேஜுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய விஷயம் கிடையாது, ஸ்கூல்ஸுக்கு பொருந்தும், மற்ற கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் பொருந்தும். நான் படிச்ச ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டிலே சிறந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஒரு 2500 பேர் படித்த ஸ்கூல். அங்கேயே பாத்தீங்கன்னா 100 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு 60 பேர் தான் இருந்தாங்க, 60-70 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அங்க தட்டுப்பாடு இருந்தது, டீச்சர்ஸோட தட்டுப்பாடு இருந்தது, வேலை அதனால சரியா நடக்காது. நாங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கெல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் நாங்க அட்டென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இல்ல 12th ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க 12th 10th எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ 9th 11th ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்கடான்னு அனுப்பி விட்டுருவாங்க எங்களை. நாங்களும் அப்படியே சந்தோஷமா கிளம்பி போயிடுவோம். ஸோ அதனால இந்த பிரச்சனை எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் இருக்கு. இன்னைக்கு அது இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு காலத்துல யுஎஸ்எஸ்ஆர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸா இருக்காங்க, எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அமெரிக்காவே சேலஞ்ச் பண்றாங்க. அப்புறம் ஆயில் பிரைஸ்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அது யுஎஸ்எஸ்ஆருக்கு இன்னும் பெரிய பூஸ்ட் ஆகுது. ஏன்னா அவன் ஒரு ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்னால நல்லா சம்பாதிக்கிறான். அப்போ இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்றான், மக்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்றான், மக்களும் ஹாப்பி. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, ஆயில் பிரைஸ்லாம் கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. 90s கொலாப்ஸ் ஆயிடுறான் யுஎஸ்எஸ்ஆர். ஏறக்குறைய அந்த மாதிரியான விஷயம் தான் இங்க நடக்க போகுதுன்னு பாக்குறேன். அவன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதே மாதிரி தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் யுஎஸ்எஸ்ஆர்ல எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான், ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாம் அவன் தான். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் செய்ய வேண்டிய வேலையை அதனால செய்ய முடியல, சம்பளம் கொடுக்க முடியல, ஸ்ட்ரைக்ஸ் நடந்துட்டு இருக்கு, வேலைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, உணவு ப்ரொடியூஸ் பண்ண முடியல, கடைகளில் உணவை பிளேஸ் பண்ண முடியல, பொருட்களை பிளேஸ் பண்ண முடியல. அப்ப எல்லாம் கேயாஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிஸ்டம் பிரேக் ஆச்சுன்னா எல்லாம் தெருக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா இங்க திமுகவை பொறுத்தளவுல அவங்களோட பிரதான எண்ணம் என்னவா இருக்குன்னா, நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்த 4 years எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இலவசங்களை அனௌன்ஸ் பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, 1000 ரூபாய் உரிமை தொகை, அப்புறம் ஃப்ரீயா மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் ஃப்ரீ பஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே மதிய உணவு திட்டம். அது மதிய உணவு கூட ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மதிய உணவு நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க கொடுங்க அதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க வந்து ஒரு 40 வருஷமா குடுக்குறீங்கன்னா மக்கள் பாவர்ட்டில இருந்து மீண்டு வந்திருக்கணும். கண்டிப்பா. அது இன்னும் மீண்டு வராம அதே சார்ந்து இருக்காங்கன்னா நீங்க அப்ப அவங்களை மீட்டு கொண்டு வரதற்காக இதை செய்யல, அவங்களை அடிமைப்படுத்துறதுக்காக இதை செய்றீங்க. அதனால நான் எந்த ஃப்ரீயும் நான் ஏத்துக்க மாட்டேன். பட் இதை பொறுத்தளவுல ரைட், தப்பு தான், பட் தான் கொஞ்சம் கன்டினியூ பண்ணுங்க, பட் சரி பண்ணுங்க நம்ம சொல்லிடலாம். ஏன்னா குழந்தைகள்
பசியோட 100ல படிக்க ஒருத்தன் கூட கூடாது. பசியோட இருக்கக்கூடாதுன்றது நம்மளோட விருப்பம். பெரியவர்கள் பசியில இருந்தா கூட பிரச்சனை இல்லை, குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்றது விருப்பம். பட் என்னன்னா உங்க லாஜிக் என்னன்னா, நான் ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு படிப்பாங்க, படிச்சு இந்த வறுமையில இருந்து மீண்டு வந்துருவாங்க அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறீங்க. ஆனா அது நடக்கல. 40 வருஷமா அப்படியேதான் இருக்கு. 40 வருஷமா இன்னும் மக்கள் அதை சார்ந்துதான் இருக்காங்க. சோ நடக்கல. அப்படியே இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலை உணவும் சேர்த்து போட வேண்டிய நிலைக்கு வந்திருக்காங்க. நீங்க அதை வைடன் பண்றீங்க. ஆமா, இன்னும் பிரச்சனை அதிகம் தான் ஆயிருக்கு. சோ அதனால இப்படி நிறைய இலவசங்களை நீங்க தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது போக டிவி, மிக்சி என்னெல்லாமோ நீங்க கொடுக்குறீங்க. இதெல்லாம் எது கொடுக்குறீங்க? எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கணும், ஓட்டு வாங்கணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, மக்களுக்கு உங்களோட ஊழல் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க ஓட்டுக்காக. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? கவர்மெண்ட் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. கவர்மெண்ட் பணத்து வழியா பொருட்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. சோ இப்ப கவர்மெண்ட்டை உங்களோட எலெக்ஷன் ப்ரொபகண்டாக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரைட். இதை நீங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை கவர்மெண்டால செய்ய முடியல. பேராசிரியர்களை நியமிக்க முடியல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, வேகன்சியை ஃபில் பண்ண முடியல, ஃப்ரீயா 1000 ரூபாய் கொடுக்க முடியுது கவர்மெண்ட்டுக்கு, வேலை செய்யறவனுக்கு காசு கொடுக்க முடியல. கரெக்ட். தூய்மை தொழிலாளர்களுக்கு காசு கொடுக்க முடியல. சோ இந்த சிக்கல் இப்ப ஏற்பட்டிருக்கு. இது ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, இங்க அரச நடத்தக்கூடியவங்களோட ப்ரையாரிட்டி தப்பா இருக்கு. அவங்க எலெக்ஷன் 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 எல்லாமே எலெக்ஷனை நோக்கியே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சோவியத் யூனியன்ல வந்தா மாதிரியோ இல்ல சமீப காலங்கள்ல இலங்கை, பர்மா, அதன் பிறகு இன்னைக்கு நேபாள், இங்கெல்லாம் வந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம நாட்டுல வராது அப்படின்னு நம்புறாங்க. ஆனா இந்த நிலை இப்படியே தொடர்ந்தா இங்கேயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இவங்க அப்படி நம்புறாங்கன்னா அப்படி நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகாரத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியணும், அதிகாரம் நிரந்தரம் கிடையாது. என்னைக்கு வேணாலும் அதிகாரம் நம்ம கையை விட்டு நழுவி போயிடலாம். இந்த இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வார்த்தை ஒன்று, எலூசிவ்மாங்க. அதை பிடிக்கிறது கஷ்டம்ன்றதுதான் எலூசிவ்மாங்க. அதிகாரத்தை கைக்குள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க கையை விட்டு நழுவி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. சசிகலா அவர்களுக்கு அதுதான் நடந்தது. ஒன்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல், இன்னைக்கு ஓரளவுக்கு சைட்லைன் பண்ணப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலா இருக்காங்க. அரசியல் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சோனியா காந்தியா இருக்கலாம், காங்கிரஸ் ஃபேமிலியா இருக்கலாம், அவங்கெல்லாம் அந்த மாதிரி தான். ஒன்ஸ் கையை விட்டு அதிகாரம் போயாச்சுன்னா நீங்க திருப்பி கிராப் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாருக்கும் தெரியும் அதிகாரம் எப்பவும் கையில இருக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அது கூட புரியலன்னா பெரிய விவரம் தெரியாத ஆட்களா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா சில நேரங்கள்ல ஸ்டாலின் அவர்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது மேபி நீங்க சொல்றது கூட உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணும். நிரந்தர திமுக ஆட்சி 26, 31, 36 எல்லாமே நாங்க தான் ஜெயிப்போம், 200+, 234 நாங்க ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்றதை பார்க்கும்போது மேபி நிஜமாவே ஒரு நம்பர் வருவது அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஆனா அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை உள்வாங்கிக்கணும். அதிகாரம் என்றுமே நிரந்தரம் கிடையாது. அதனாலதான் கீழே இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வந்தவங்க எல்லாம் வெறித்தனமா ஒர்க் பண்ணுவாங்க. கருணாநிதி அவர்கள்லாம் ரொம்ப டஃபா ஒர்க் பண்ணுவாங்க. நைட்டு பகல்னு ஃபுல்லா அதே சிந்தனையில இருக்கிறது. ஏன்னா அவருக்கு தெரியும் அதிகாரத்தை கைப்பற்றுவது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஒரு செகண்ட் நம்ம அசந்தோம்னா கையை விட்டு அது போயிடும்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பயங்கர விஜிலண்டா அவங்க இருக்கிறது. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி கையை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம அதிகாரம் கையில வச்சிருக்கும் போது எல்லாருமே நம்மளை சுத்தி இயங்கிட்டு இருப்பாங்க. நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுன்ற அந்த தைரியம் நமக்கு இருக்கும். இப்ப யுஎஸ்எஸ்ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80s பிரஷ்னவ் அங்க தலைமையில இருக்கார். அவர் தான் லீடரா இருக்கார். அவர் இதெல்லாம் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார். இன்னும் 10 இயர்ஸ்ல யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆகும்னு அவர் கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டார். ஏன்னா பவர்ஃபுல்லா இருக்காங்க ரஷ்யா அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல சில சூழல் மாறும்போது, சில மாற்றங்கள் ஏற்படும் போது அது ரஷ்யாவையும் படால்னு அது பாதிக்குது. அதே தான் நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம சிஸ்டம் ஃபுல் ப்ரூஃபா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு சில சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா சர்வதேச அளவில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அது நடந்ததுன்னா பட்டுன்னு இங்கேயும் பாத்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட்டும் பாங்கல்ல, இதையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். அது கரெக்ட். டாமினோ எஃபெக்டா ஒன்னு தட்டி விட்டா வரிசை எல்லாம் கீழே பாருங்க, அது மாதிரி இங்கேயும் அடிக்கும். அதனால இந்த மாற்றங்கள் நடக்காதுன்னு ஒருத்தர் நம்பிட்டு இருக்கான்னா நம்ம அவனுக்கு அரசியல் தெரியல. ஆமா, சரி நாம உஷாராயிரும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ரைட், நம்ம ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா தான் இருக்காங்க, நம்ம உஷாராயிக்கலாம், சந்தோஷமாயிக்கலாம். கரெக்ட். சரி, பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நன்றி உறவுகளே. உங்களுக்கு நம்முடைய காணொளிகள் பிடிச்சா நான் மறுபடியும் கேட்டுக்கிற மாதிரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப்பும் பண்ணிருங்க. ஹைப் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை ஸ்லைட் பண்ணீங்கன்னா பக்கத்துலயே இருக்கும், பாயிண்ட்ஸ் கொடுங்க. நன்றி.